வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று பிப்ரவரி 6ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 60ஆம் ஆண்டில் வார நாட்களின் கிழமை முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. பொம்பெயில் கண்டெடுக்கப்பட்ட சுவரடி ஓவியம் ஒன்று இந்த நாளை ஞாயிற்றுக்கிழமையாக காட்டியது. 1658ஆம் ஆண்டில் ஸ்வீடன் மன்னன் 10ஆம் குஸ்டாவின் படைகள் உறைந்த கடலை தாண்டி டென்மார்க்கை அடைந்தன. 1685ஆம் ஆண்டில் 2ஆம் சார்லஸ் மன்னரின் இறப்பை அடுத்து அவரது சகோதரர் 2ஆம் ஜேம்ஸ் ஐக்கிய ராஜ்யத்தின் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1788ஆம் ஆண்டில் மசாசூசெட்ஸ் ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட 6வது மாநிலமானது. 1792ஆம் ஆண்டில் 3வது ஆங்கிலேய மைசூர் போரில் ஸ்ரீரங்கப்பட்டணம் முற்றுகையின் போது திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்டார். 1806ஆம் ஆண்டில் கரீபியனில் நடந்த ஜான் டொமிங்கோ சமரில் பிரித்தானிய கடற்படை பிரெஞ்சு படைகளை வென்றது. 1819ஆம் ஆண்டில் சர் ஸ்டாம்போர்ட் ராஃபிள்ஸ் என்பவரால் சிங்கப்பூர் நகரம் அமைக்கப்பட்டது. 1820ஆம் ஆண்டில் முதல் தொகுதி 86 ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் சைபீரியாவில் குடியேற்றத்தை ஆரம்பிப்பதற்காக நியூயார்க்கில் இருந்து புறப்பட்டனர். 1840ஆம் ஆண்டில் நியூசிலாந்தில் வைத்தாங்கி ஒப்பந்தம் பிரித்தானிய அரசு பிரதிநிதியாலும் மவோரி தலைவர்களாலும் எட்டப்பட்டு பிரித்தானிய குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்டது. 1851ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவின் வரலாற்றில் மிக பெரும் காட்டுத்தீ விக்டோரியா மாநிலத்தில் பரவி 12 பேர் உயிரிழந்தனர். 1899ஆம் ஆண்டில் ஸ்பானிய அமெரிக்க போரில் அமெரிக்காவுக்கும் ஸ்பானியாவுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட பாரிஸ் உடன்படிக்கை அமெரிக்க மேலவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1900ஆம் ஆண்டில் சர்வதேச நிரந்தர நடுவர் நீதிமன்றம் நெதர்லாந்தில் டென் ஹாக் நகரில் நிறுவப்பட்டது. 1918ஆம் ஆண்டில் 30 வயதிற்கு மேற்பட்ட குறைந்தபட்ச சொத்துரிமை கொண்ட பிரித்தானிய பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 1951ஆம் ஆண்டில் கனடிய இராணுவம் கொரிய போரில் இறங்கியது. 1951ஆம் ஆண்டில் அமெரிக்க நாட்டில் நியூ ஜெர்சியில் பயணிகள் தொடருந்து ஒன்று தடம் புரண்டதில் 85 பேர் உயிரிழந்து 500 பேருக்கு மேல் காயமடைந்தனர். 1952ஆம் ஆண்டில் 6ஆம் ஜார்ஜின் இறப்பை அடுத்து 2ஆம் எலிசபெத் ஐக்கிய ராஜ்யம் உட்பட காமன்வெல்த் நாடுகளுக்கு அரசியானார். 1958ஆம் ஆண்டில் ஜெர்மனி மியூனிச்சில் இடம்பெற்ற விமான விபத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் உதைபந்தாட்ட அணியின் 8 பேர் உயிரிழந்தனர். 1959ஆம் ஆண்டில் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த ஜாக் கில்பி எலக்ட்ரிக்கல் காயில் தொகுசுற்றுக்கான முதலாவது காப்புரிமத்தை பெற்றார். 1959ஆம் ஆண்டில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் முதலாவது டைட்டான் ஏவுகணை புளோரிடாவில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் நியூ இங்கிலாந்து பகுதியை வரலாறு காணாத பெரும் பனி புயல் தாக்கியது. 1989ஆம் ஆண்டில் போலந்தில் ஆரம்பமான வட்டமேசை மாநாட்டில் கிழக்கு ஐரோப்பாவில் இருந்த கம்யூனிச ஆட்சிகளை கவிழ்ப்பது குறித்து ஆராய்ச்சி செய்யப்பட்டது.
1996 ஆண்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் டொமினிக்கன் குடியரசு கரைகளில் போயிங் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 189 பேரும் உயிரிழந்தனர். 2000 ஆண்டில் ருஷ்ய குரோசினி செச்னியா ஆகியவற்றை கைப்பற்றியது. 2004 ஆண்டில் மாஸ்கோவில் சுரங்க தொடர் உந்து நிலையம் ஒன்றில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டனர். 2016 தாய்வான் நிலநடுக்கத்தில் 117 பேர் உயிரிழந்தனர். மேலும் பிப்ரவரி 6ஆம் நாளானது நியூசிலாந்து நாட்டின் வைத்தாங்கி ஒப்பந்தப்படி நிறுவன நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.